அனைவருக்கும் வணக்கம். இது யூகேவி தமிழா. கல்வி சம்பந்தப்பட்ட தகவல்களை நம்ம சேனல்ல தொடர்ச்சியா கொடுத்துட்டு வரோம். அதே மாதிரி ஒரு 12ஆம் வகுப்பு படிச்சிட்டு இருக்க மாணவர்கள் அடுத்து என்ன படிக்கலாம், எங்க படிக்கலாம், எப்படி படிக்கலாங்கிற கான்செப்டை பேஸ் பண்ணி நம்ம வந்து வீடியோஸ் வந்து கொடுத்துட்டு வரோம். ஒவ்வொரு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் சம்பந்தப்பட்ட தகவல்களையும் கொடுத்துட்டு வரோம். அதே மாதிரி பல்வேறு வகையான கல்லூரிகள், கவுன்சிலிங் மெத்தட்ஸ் மற்றும் வந்து பார்த்தீங்கன்னா கட் ஆஃப் டீடைல்ஸ் பத்தி வீடியோஸ் கொடுத்துட்டு வரோம். ஸோ இந்த பர்டிகுலர் வீடியோவில் நான் எந்த விஷயத்தை பற்றி பேச போறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ தமிழ்நாட்டில் படிச்சிட்டு இருக்க மாணவர்கள் பர்டிகுலரா நீட் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்க மாணவர்களுக்கு ஒரு முக்கியமான வீடியோவோட வந்திருக்கேன். என்ன அந்த வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ப்ரெசென்ட்டா நீட் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ், அது 11th ஸ்டாண்டர்டாக இருக்கலாம், இல்லை 12th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கலாம். ஸோ நீட் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்க மாணவர்களுக்கு தமிழ்நாட்டில் அவங்க எம்பிபிஎஸ் சேர்றதுக்கு முக்கியமாக எதிர்பார்த்துட்டு இருக்கக்கூடிய ஒரு கல்லூரி என்னன்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டோட தலை சிறந்த அரசு மருத்துவக் கல்லூரி மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜில் நம்மளுக்கு எப்படி சேரலாம், இந்த மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜில் மொத்தம் எத்தனை சீட் இருக்குது, அதோட கேட்டகரி எப்படி, ரிசர்வேஷன் கிரைட்டீரியா எப்படி, அதில் சேர்றதுக்கு எவ்வளோ கட் ஆஃப் தேவை, மற்றும் அந்த கட் ஆஃப் வாங்கணும்னா என்ன ரேங்க் தேவை, எவ்வளோ ஃபீஸ், இதை பற்றின A to Z டீட்டெயில்ஸாக நான் இந்த பர்டிகுலர் வீடியோவில் கொடுக்க போகிறேன். முழுமையான தகவல்கள் வேணுங்கிறவங்க இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ இதில் ஃபர்ஸ்ட் நான் பார்க்க போகிறது என்ன, மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜ். ஸோ இந்த மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜ் ஆனது வந்து பார்த்தோம் அப்படிங்கிற பட்சத்தில் 1835 வருஷம் ஆரம்பிச்சிருக்கக்கூடிய ஒரு முக்கியமான கல்லூரியா பார்க்கப்படுதுங்க. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அரசு மருத்துவக் கல்லூரிகள்ல நம்பர் 1 மருத்துவக் கல்லூரியாகவும் இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜ்னு சொல்லுவாங்க. அதே சமயத்தில் தமிழ்நாட்டோட தி பெஸ்ட் மெடிக்கல் காலேஜா இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா கிறிஸ்டியன் மெடிக்கல் காலேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க, வெள்ளூர்ல இருக்குங்க. ஸோ இந்த கல்லூரியானது 1835 வருஷம் ஆரம்பிச்சிருக்கிறாங்க. கிட்டத்தட்ட நம்மளுக்கு வந்து ஒரு 250 சீட் வந்து பார்த்தீங்கன்னா இங்க வந்து இந்த மருத்துவக் கல்லூரியில நம்மளுக்கு வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ இந்த 250 சீட்ல வந்து பார்த்தோம் அப்படிங்கிற பட்சத்துல அகில இந்திய கோட்டா, ஆல் இந்தியா கோட்டான்னு சொல்லுவாங்க, அகில இந்திய இடஒதுக்கீடுக்கு ஒரு 15% சீட்ஸை கொடுத்துருவாங்க. தமிழ்நாடு மாணவர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டேட் கோட்டால 85% ஆஃப் சீட்ஸ் மட்டும் தான் நம்மளுக்கு வந்து கொடுப்பாங்க. ஸோ அப்போ 85% ஆஃப் சீட்ஸ்க்கு மட்டும் தான் தமிழ்நாடு ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கலந்துக்க முடியும். நீங்க ஒருவேளை நல்ல மார்க் வாங்கியிருந்தீங்கன்னா ஆல் இந்தியா கோட்டால போய் சீட் எடுத்துட்டு வர்றதுக்கான ஒரு முயற்சி ஈடுபடலாம். ஸோ அப்ப 85% பிளஸ் 15% எக்ஸாக்டா சீட் எவ்வளவுன்னு பார்த்தீங்கன்னா மொத்தம் 250 சீட்டு. இந்த 250 சீட்ல ஆல் இந்தியா கோட்டாக்கும் 37 சீட்டும், தமிழ்நாடு மாணவர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 213 சீட்டும் வந்து நம்மளுக்கு வந்து கொடுக்குறாங்க. ஸோ இந்த ஆல் இந்தியா கோட்டாவில் இருக்கக்கூடிய சீட்ஸை எப்படி பிரிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓப்பன் கேட்டகரிக்கு வந்து பார்த்தோங்கிற பட்சத்தில் 15 சீட்டும், இடபிள்யூஎஸ் கேட்டகரிக்கு 4 சீட்டும், தென் வந்து பார்த்தோம் அப்படிங்கிற பட்சத்தில் ஓபிசி ஓபிசி கேட்டகரிக்கு வந்து பார்த்தீங்கன்னா 10 சீட்டும், எஸ்சி கேட்டகரிக்கு 5 சீட்டும், எஸ்டி கேட்டகரிக்கு நமக்கு வந்து 3 சீட்டும் ஒதுக்குறாங்க. இது வந்து ஆல் இந்தியா கோட்டா சீட்னு சொல்லுவாங்க. ஸோ மிச்சம் இருக்கக்கூடிய சீட்ஸ் வந்து தமிழ்நாடு சீட். ஸோ தமிழ்நாடு சீட்ல வந்து 213 சீட் இருக்குது. இந்த 213 சீட்ல வந்து பார்த்தீங்கன்னா அரசு பள்ளி மாணவர்களுக்கு, அதாவது கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு 7.5 இடசிறப்பு ஒதுக்கீடு அப்படிங்கிற ஒரு பிரிவு கீழே 16 சீட் அவங்களுக்கு கொடுத்துருவாங்க. மிச்சம் இருக்கக்கூடிய 197 சீட்டு தான் வந்து பார்த்தீங்கன்னா ஜெனரல் கவுன்சிலிங்ல வரும். இந்த 197 சீட்லையுமே இன்னுமே ஒரு சின்ன ரிசர்வேஷன் பாலிசி இருக்கு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்க வந்து இந்த சிறப்பு இட ஒதுக்கீடுன்னு சொல்லுவாங்க, விளையாட்டு பிரிவு மாணவர்கள் மற்றும் வந்து பார்த்தீங்கன்னா ஊனமுற்றவர்கள் மற்றும் வந்து பார்த்தீங்கன்னா முன்னாள் ராணுவத்தினர் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு ஒரு கேட்டகரி போகும். அதுபோக இருக்கக்கூடிய சீட்ஸ் தான் நம்மளுக்கு கவுன்சிலிங் வரும். ஸோ அதை வந்து கம்யூனிட்டி வைஸ் கொடுப்பாங்க. ஸோ தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மாணவர்கள் ஜென்ரல் கேட்டகரியில என்னென்ன கம்யூனிட்டிலாம் எத்தனை சீட்டு ஒதுக்கி இருக்காங்கன்னு பார்க்கலாம். ஓசி கேட்டகரிக்கு 61 மாணவர்கள் சேர முடியும். பிசி கேட்டகரியில 52 மாணவர்கள் சேர முடியும். பிசி முஸ்லீம் கேட்டகரியில வந்து பார்த்தீங்கன்னா 7 மாணவர்கள் சேர முடியும். எம்பிசி கேட்டகரியை பொறுத்த வரைக்கும் 40 மாணவர்கள், எஸ்சி கேட்டகரிக்கு 30 மாணவர்கள், எஸ்சிஏ கேட்டகரியில 6 மாணவர்கள் மற்றும் எஸ்டி கேட்டகரியில வந்து 1 மாணவர் வந்து சேர முடியும். அடுத்து வந்து பார்த்தோம்னா சிறப்பு இடஒதுக்கீடு. நான் ஆல்ரெடி சொன்னதுல அந்த 197 சீட்லயே வந்து பார்த்தீங்கன்னா இதையுமே வந்து உள்ளுக்கு இன்க்ளூட் பண்ணுவாங்க. எப்படி பண்ணுவாங்க பார்த்தீங்கன்னா, மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜை பொறுத்த வரைக்கும் எக்ஸ் சர்வீஸ் மேனுக்கு வந்து ஒரு சீட்டும், ஸ்போர்ட்ஸ் பர்சனுக்கு இதுல வந்து சீட்டு கிடையாது. அதுல என்ன பண்ணாங்கன்னா பிடபிள்யூடி கேட்டகரின்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து ஊனமுற்றவர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஒரு 11 சீட்டும் வந்து அவங்களுக்கு வந்து ஒதுக்குறாங்க. அடுத்து வந்து அரசு பள்ளி மாணவர்களை பொறுத்த வரைக்கும் 7.5 சிறப்பு ஒதுக்கீட்டுல சீட் ஒதுக்குறாங்க. 16 சீட்டு. ஓசி கேட்டகரியில 5 சீட்டும், பிசி கேட்டகரி பொறுத்த வரைக்கும் 5 சீட்டும், பிசி கேட்டகரிக்கு 4 சீட்டும், பிசிஎம் 1 சீட், எம்பிசி கேட்டகரியில 3 மாணவர்களுக்கு சேர முடியும், எஸ்சி கேட்டகரி 2 மாணவர்கள் சேர முடியும், எஸ்சிஏக்கு சீட் இல்லை, எஸ்டியில வந்து பார்த்தீங்கன்னா 1 மாணவருக்கு வந்து சீட்டுங்கிறத ஒதுக்கி இருக்கிறாங்க.
இது வந்து பாத்தீங்கன்னா மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜ்ல கடந்த 5 வருஷத்தோட டேட்டா, அதாவது நம்மளுக்கு வந்து இந்த கல்லூரியில சேர்ந்த மாணவர்களோட க்ளோசிங் கட் ஆஃப்னு சொல்லுவாங்க. க்ளோசிங் கட் ஆஃப்னா நீட்ல சேர்ந்த மாணவர்கள், நீட் எக்ஸாம்ஸ் எழுதி அதோட ஸ்கோர் வழியா சேர்ந்த மாணவர்களோட க்ளோசிங் டீடைல்ஸ் தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த 5 வருஷம் டீடைல்ஸ் கொடுத்துருக்கேன். பட் இதுல என்னன்னா 4 வருஷத்தோட டீடைல்ஸ் கிட்டத்தட்ட சேமா இருக்கும். ஆனா கடந்த ஒரு வருஷத்துல டோட்டலா மாறிடுச்சுங்க. என்ன மாறிடுச்சுன்னு பாத்தீங்கன்னா இந்த மார்க்குங்கிறது ரொம்ப மாறிடுச்சு. காரணம் என்ன பார்த்தீங்கன்னா கடந்த வருஷம் நீட் ரொம்ப கஷ்டமா கேட்டாங்க, மார்க் நிறைய பேர் வாங்கல அப்படிங்கிற விஷயங்கள்லாம் வந்து பார்க்க வந்துச்சு. ஸோ அப்ப அந்த வகையில பார்த்தோம் அப்படிங்கிற பட்சத்துல நம்ம வந்து இப்ப 2025 டேட்டா மட்டுமே எடுக்கலாம். இது வந்து ஒரு உங்களுக்கு வந்து ஒரு டேட்டாக்காக வந்து இந்த மிச்சம் இருக்கக்கூடிய 4 வருடங்களை வந்து கொடுத்துருக்கோம். பட் வந்து ஒரிஜினலா நம்ம பார்க்க வேண்டியது என்ன பார்த்தீங்கன்னா 2025ஓட டேட்டாங்கிறது பார்ப்போம். ஸோ 2025 பொறுத்த வரைக்கும் ஓசி கேட்டகரி மாணவர்கள், இந்த ஓசி கேட்டகரியில வந்து பாத்தீங்கன்னா கடந்த வருஷம் 597, அதாவது 720க்கு 597 மதிப்பெண்கள் வாங்கின மாணவருக்கு வந்து பாத்தீங்கன்னா மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜ்ல 597 வாங்கின மாணவரோட சீட்டுங்கிறது முடியுதுங்க. அடுத்து பிசி கேட்டகரி பொறுத்த வரைக்கும் 578 மதிப்பெண்கள் வாங்கினவங்களுக்கு வந்து சீட்டுங்கிறது முடிஞ்சிருக்கு. அடுத்து வந்து பார்த்தோங்கிற பட்சத்துல நம்மளுக்கு வந்து பிசி முஸ்லீம் 580 மதிப்பெண்களுக்கு வந்து சீட்டுங்கிறது முடிஞ்சிருக்குங்க. அடுத்து எம்பிசி கேட்டகரியில 576க்கு வந்து சீட்டு முடிஞ்சிருச்சு. எஸ்சி கேட்டகரி 536ல சீட்டு முடிஞ்சிருச்சு. அடுத்து எஸ்சிஏ கேட்டகரி பொறுத்த வரைக்கும் 521க்கு சீட்டு முடிஞ்சிருக்கு. எஸ்டி கேட்டகரியை பொறுத்த வரைக்கும் 499ங்கிற மதிப்பெண்ணுக்கு வந்து இங்க வந்து சீட்டு வந்து முடிஞ்சிருக்குங்க. அடுத்து நம்ம பார்க்குறோம், இப்போ வந்து நான் கொடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் ஸ்லைடில் கொடுத்தது வந்து பார்த்தோங்கிற பட்சத்தில் அது கடந்த 5 வருஷத்தோட டேட்டா. பட் இங்க நான் இப்போ நீங்க பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த விஷயங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் கவுன்சிலிங்ல கிடைச்ச டேட்டா. இந்த வருஷம் கவுன்சிலிங்கை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு வந்து இது வரைக்கும் 4 ரவுண்டுகள் வந்திருக்கு. ரவுண்ட் 1, ரவுண்ட் 2, ரவுண்ட் 3. ரவுண்ட் 4ங்கிறது ஸ்ட்ரே வேகன்சி ரவுண்டுன்னு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதுல வந்து மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜ் வரைக்கும் பொறுத்த வரைக்கும் போகலைங்க. ஸோ இப்போ இந்த 4 ரவுண்டுல ஒவ்வொரு ரவுண்டுலையும் என்னென்ன மதிப்பெண்களுக்கு சீட்டு கிடைச்சது, 2வது அவங்களுடைய ரேங்க். ஏன்னா இன்னைக்கு தேதிக்கு உண்மையா சொல்ல போனோம்னா இப்போ நீட்ல இவ்வளோ மார்க் அப்படிங்கிறதெல்லாம் வந்து இன்னைக்கு விஷயமே கிடையாது. நீங்க ஜென்ரல் ரேங்கிங்ல என்ன ரேங்கிங் வாங்கியிருக்கீங்க? இங்க நான் கொடுத்துருக்க ரேங்க் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஜென்ரல் ரேங்கிங் தான். இதுல வந்து நான் கம்யூனிட்டி ரேங்கே போகல. இது வந்து ஓவராலா தமிழ்நாட்டில் நீட் தேர்வு எழுதி நீங்க மெடிக்கல் கவுன்சிலிங் யாரெல்லாம் அப்ளை பண்ணியிருந்தாங்களோ அவங்களோட ரேங்கிங் தான். ஸோ இப்போ ஓசி கேட்டகரி பொறுத்த வரைக்கும் பார்ப்போம். ஸோ ஓசி கேட்டகரி பொறுத்த வரைக்கும் ரவுண்ட் 1ல 609க்கு சீட்டு முடிஞ்சிருந்துச்சு. பட் வந்து பாத்தீங்கன்னா ரவுண்ட் 2 பொறுத்த வரைக்கும் 597 வரைக்கும் நம்மளுக்கு வந்து சீட்ஸ் போச்சு. 597க்கு வந்து பார்த்தோங்கிற பட்சத்துல 122ங்கிற இந்த ரேங்க் வாங்கின மாணவருக்கு வந்து சீட்டுங்கிறது கிடைச்சிருக்குங்க. ஸோ மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜோட ஓசி கேட்டகரியோட க்ளோசிங் ரேங்க் நம்ம எதை வச்சுக்கலாம்னு பார்த்தீங்கன்னா 122ங்கிற ரேங்கிங் வச்சுக்கலாங்க. அடுத்து பிசி கேட்டகரி. பிசி கேட்டகரி பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல 591க்கு சீட்டு முடிஞ்சது. 2வது ரவுண்ட்ல 580க்கு சீட்டு முடிஞ்சது. பட் தேர்ட் ரவுண்ட்லயும் இங்க வந்து சீட் வேகன்சியா வந்து 578ங்கிற மதிப்பெண்களுக்கு நம்மளுக்கு வந்து என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தோங்கிற பட்சத்துல நம்மளுக்கு வந்து சீட்டு கிடைச்சது. அது ஜென்ரல் ரேங்கிங்ல எந்த ரேங்க் வாங்கினவங்களுக்கு கிடைச்சதுன்னு பார்த்தீங்கன்னா 282ங்கிற ரேங்க் வாங்கினவங்களுக்கு கிடைச்சதுங்க. அடுத்து பிசி முஸ்லீம் ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல 589, செகண்ட் ரவுண்ட்ல 581, தேர்ட் ரவுண்ட்ல 580 வரைக்கும் போச்சுங்க. ஸோ தேர்ட் ரவுண்டோட க்ளோசிங் கட் ஆஃப் வச்சு பார்க்குறப்ப 580ங்கிற மதிப்பெண்ணுக்கு பிசி முஸ்லீம்ல சீட்டு கிடைச்சிருக்கு. பட் அவங்களோட ஜென்ரல் ரேங்கிங்கிறது வந்து பார்த்தோங்கிற பட்சத்தில் 258ங்க. அடுத்து எம்பிசி கேட்டகரி ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல 580 வரைக்கும் சீட்டு கிடைச்சிருக்குங்க. செகண்ட் ரவுண்ட்ல 576க்கு சீட்டு கிடைச்சிருக்கு. ஸோ இந்த 576ங்கிற சீட்டு வாங்கினவங்களோட ரேங்க் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஜென்ரல் ரேங்கிங் 316ங்கிற ரேங்க்குக்கு சீட்டு கிடைச்சிருக்குங்க. அடுத்து எஸ்சி கேட்டகரி. ஸோ எஸ்சி கேட்டகரி பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல 547க்கும் செகண்ட் ரவுண்ட்ல 536க்கு வந்து சீட்டுங்கிறது முடிஞ்சிருச்சு. ஸோ 536 மதிப்பெண்கள் வாங்கினவங்களோட ரேங்கிங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1377ங்கிற ரேங்க் வாங்கினவங்களுக்கு கடைசியாக சீட்டு க்ளோஸ் ஆயிருக்குங்க. அடுத்து எஸ்சிஏ கேட்டகரி ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல 523, செகண்ட் ரவுண்ட்ல 521ங்கிற மதிப்பெண்ணுக்கு சீட்டு கிடைச்சிருந்துச்சு. என்ன ரேங்கிங்ல சீட்டு க்ளோஸ் ஆயிருக்குன்னு பார்த்துக்கோங்க. 2221 அப்படிங்கிற ரேங்கிங்க்கு சீட்டு க்ளோஸ் ஆயிருக்குங்க. அடுத்து எஸ்டி கேட்டகரி ஃபர்ஸ்ட் ரவுண்டு 539க்கு சீட்டு கிடைச்சதுங்க. செகண்ட் ரவுண்ட் பொறுத்த வரைக்கும் 499க்கு சீட்டு முடிஞ்சிருச்சு. ஸோ 499 வாங்கினவங்களுக்கு மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜில் சேர்ந்துருக்கிறாங்க. அந்த அவரோட ரேங்கிங் என்னன்னு பார்த்தீங்கன்னா 4032ங்கிற ரேங்க்கு சீட்டு கிடைச்சதுங்க. இது வரைக்கும் நம்ம பார்த்தது ஜென்ரல் கேட்டகரி கவுன்சிலிங். இப்போ நம்ம பார்க்கக்கூடிய கட் ஆஃப் டீடைல்ஸ்ங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அரசு பள்ளி மாணவர்கள் 7.5 ஸ்பெஷல் ரிசர்வேஷன் கோட்டா அப்படிங்கிற
ஒரு கிரைட்டீரியா கீழே வரக்கூடிய அரசு பள்ளி மாணவர்களுக்கு என்ன மதிப்பெண்கள் வாங்கினவங்களுக்கு சீட்டு கிடைச்சது. ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து அரசு பள்ளியோட ரேங்கிங். இது வந்து காமன் ரேங்கிங், ஜென்ரல் ரேங்கிங் கிடையாதுங்க. 7.5% கோட்டால இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்க்கான ரேங்கிங். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஓசியில் வந்து இவங்களுக்கு வந்து சீட்டு இல்லை, ஓசியில் சீட்டு கிடைக்கல. ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா பிசி, அதாவது ஓசியில் கிடைச்சிருக்கும், பட் வந்து வேற கம்யூனிட்டி சேர்ந்தவங்க எடுத்திருப்பாங்க. ஸோ இதில் வந்து நம்ம டைரக்டா பிசி பிசிஎம் பார்த்துலாம். ஸோ பிசியை பொறுத்த வரைக்கும் கடந்த வருஷம் 498 மதிப்பெண்கள் வாங்கினவங்களுக்கு சீட்டு கிடைச்சிருக்கு. அந்த அரசு பள்ளி மாணவரோட க்ளோசிங் ரேங்க், அவரோட ரேங்கிங்கிறது என்ன பார்த்தீங்கன்னா 28ங்கிற ரேங்க் வாங்கினவங்களுக்கு வந்து சீட்டுங்கிறது கிடைச்சிருக்குங்க. அடுத்து பிசி முஸ்லீம். ஸோ பிசி முஸ்லீம் பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா 500 மதிப்பெண்கள் வாங்கினவங்களுக்கு சீட்டு கிடைச்சிருக்கு. அவரோட க்ளோசிங் ரேங்க்ங்கிறது என்ன பார்த்தீங்கன்னா 26ங்க. அடுத்து எம்பிசி பொறுத்த வரைக்கும் 520க்கு சீட்டு க்ளோஸ் ஆயிருக்குங்க. அவங்களோட ரேங்கிங் என்னவா இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 9ங்கிற ரேங்க் வாங்கினவங்களுக்கு வந்து சீட்டுங்கிறது முடிஞ்சிருக்குங்க. அடுத்து எஸ்சி பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு வந்து 492 அப்படிங்கிற ரேங்க் வாங்கினவங்களுக்கு வந்து பார்த்தோம் 492 மதிப்பெண்களுக்கு சீட்டு கிடைச்சிருக்கு. அவங்களோட அவங்களோட ரேங்கிங் என்னன்னு பார்த்தீங்கன்னா 40ங்கிற ரேங்கிங் வந்திருக்கு. எஸ்சிஏக்கு சீட் இல்லை. தென் அடுத்து இப்போ நீங்க ஒரு கல்லூரி, அதாவது அரசு மருத்துவ கல்லூரிகளை படிக்கிறீங்கன்னா ஒரு வருஷத்துக்கான அவங்களுடைய கல்லூரி கட்டணங்கிறது எவ்வளவு வரும்னு பார்த்தீங்கன்னா 18,073 ரூபா தான் வந்து அவங்க கவர்மெண்டால ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. என்னென்ன ஃபீஸுங்கிறத வந்து நம்ம வந்து கேட்டகரைஸ் பண்ணி கொடுத்துருக்கோங்க. ஸோ இதுதான் வந்து பார்த்தோம் அப்படிங்கிற பட்சத்தில், அதாவது மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜில் சேர்றதுக்கு எவ்வளோ மதிப்பெண்கள் தேவை, எவ்வளோ சீட் இருக்குது, அதில் எப்படியெல்லாம் ரிசர்வேஷன் கிரைட்டீரியா ஃபாலோ பண்ணுறாங்க, எப்படி கேட்டகரைஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிற தகவல்கள் பார்த்துருக்கோம். இது மாதிரி ஒவ்வொரு கல்லூரியை பற்றியும் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மருத்துவக் கல்லூரிகளாகட்டும் சரி, இன்ஜினியரிங் கல்லூரிகளாகட்டும் சரி, பேராமெடிக்கல் கோர்சஸ், லா கோர்சஸ், அக்ரிகல்ச்சர் கோர்சஸ்னு A to Z கல்லூரிகளை பற்றின தகவல்களை நம்ம சேனலில் வந்து தொடர்ச்சியாக கொடுக்க போகிறோம். ஸோ இந்த மாதிரி கண்டினியூஸான தகவல்கள் உங்களுக்கு தொடர்ச்சியாக வேணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் யூகேவி தமிழா அப்படிங்கிற இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மற்றும் இந்த வீடியோ உபயோகமாக இருக்கு நீங்கள் ஃப்ரீ பண்ணிங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்ச மாணவர்கள் மற்றும் பெற்றோர்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. மிகவும் நன்றி.